வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, சத்குருவே சரணம். எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது இன்றைக்கி 46 சைஸ் கொண்ட மார்பு சுற்றளவுக்கு டேப் மூலியமாக எடுக்கப்பட்ட அளவுக்கு எப்படி ப்ளவுஸ் வெட்டுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் 46 அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா இது வரைக்குமே நான் போட்ட வீடியோவிலே இது ஒரு பெஸ்ட்டான வீடியோ அண்டு மோஸ்ட் எவர் அண்டு பிக்கஸ்ட் சைஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் மேபி இனிமேல் ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அளவுகள் தேவைப்படலாம். இந்த மாதிரி அளவுகள் வரும்போது எப்படி நீங்கள் ப்ளவுஸ் வெட்டுறது அப்படிங்கிறத இதன் மூலியமாக நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ளவுஸோட உயரம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே தான். ப்ளவுஸோட உயரம் 15.5 இன்ச். அது ஷோல்டர் அளவு சேர்த்து 16 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி அளவுக்கு குறைஞ்சது 15-16 இன்ச்சு உயரம் இருக்கும். அது தவிர்க்க முடியாத ஒன்று. இது என்னோடய அனுபவத்தில் நான் நிறைய சொல்கிறேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ 46 இன்ச்சு அப்படிங்கிறனால 2 இன்ச்சு மட்டும் நான் மார்பு சுற்றளவு சேர்த்து 1.25 இன்ச் நான் உள்பக்கம் துணி அதிகமாக விடுறேன். 48 இன்ச் ரெடி அளவு வர்ற மாதிரி நான் இந்த மார்பு சுற்றளவு வைக்கிறேன். அதில் 4 ஒரு பாகம் 12 இன்ச் நான் அளவுகள் வைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி அளவுகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, குறைஞ்சது நார்மலாக நம்ம வைக்கக்கூடிய ப்ளவுஸுக்கு உள்ளே வைக்கக்கூடிய 1.5 இன்ச்சு அளவை விட நீங்கள் 1.25 அல்லது 2 இன்ச் இந்த மாதிரி அளவுகள் நீங்கள் வைக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி பிக்கஸ்ட் சைஸுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி உள்ளே அளவுகள் வைக்க வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை, ஓகேங்களா? இப்போது இவங்களுக்கு ஷோல்டர் அளவு பார்த்திங்கன்னா 18 இன்ச்சு வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களோட ஷோல்டர் அளவு இருக்குது. 18 வரைக்கும் ஷோல்டர் அளவு இருக்குது. அவங்க கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு நான் ஷோல்டர் அளவு பார்த்திங்கன்னா 7.25 இன்ச் ஷோல்டர் அளவும் 3 இன்ச்சு கழுத்து அகலமும் நான் வைக்கிறேன். பட் ப்ளவுஸ் இஸ் சூப்பர் ஃபிட்டிங். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பாஸ் பண்ணுறேன். ப்ளவுஸு பின் கழுத்தோட உயரம் 10 இன்ச் அண்டு கீழே நான் கழுத்தோட அகலம் 3.25 இன்ச் வைக்கிறேன். அதாவது ஷோல்டர் 7.25, கழுத்து அகலம் 3 இன்ச், கீழே கழுத்தோட உயரத்தில் எட்ஜில் 3.25 இன்ச் நான் கழுத்தோட உயரம் வைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இவங்களோட ஷோல்டர் அளவு 18 இன்ச்சு அப்படிங்கும்போது கழுத்து நல்லா அகலமாக இருந்தால் தான் இவங்களுக்கு ஷோல்டர் சிட்டிங் ஆகும். இவங்களுக்கு குறைந்தபட்சம் 7 இன்ச்சு வரைக்கும் நம்ம ஆம்கோல் வைக்கணும், ஓகேங்களா? அதாவது பேக் தட்டில் வைக்கக்கூடிய அளவு, ஷோல்டரில் வைக்கக்கூடிய அதே 7.25 இன்ச் நம்ம நேர்கோட்டுக்கு வச்சுக்கலாம், ஆம்கோலோட நேர்கோட்டுக்கு. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போது மிடில் நம்ம எப்போவுமே 1.5 இன்ச்சு தானே வைப்போம். பட் இதுக்கு நான் 1.25 இன்ச் வைக்கிறேன். 1.25 இன்ச் கண்டிப்பாக வேண்டும். கண்டிப்பாக இந்த ரவுண்டு ஷேப் வரணும், ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம 1.25, 1, 1.5, 1.25 இப்படி நம்ம எடுக்கக்கூடிய அளவுகள் பாருங்கள். 1.25 கரெக்டாக வந்திருக்கு. இப்படி வைக்கக்கூடிய அளவுகள் எதனால் இந்த மாற்றம் வருது அப்படின்னா அவங்களோட ஷோல்டரோட அளவும் 4 இன்ச்சு கேப்புக்கு ரவுண்ட் ஷேப் ஸ்டார்ட் ஆகுது. அதுவே 4 இன்ச்சு கேப்புக்கு ரவுண்ட் ஷேப் முடியுது. இதுதான் ஒரு அளவு. இந்த அளவு பார்த்திங்கன்னா என்னோடய மைண்டில் செட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட நினச்சிக்கலாம். பட் நமக்கு தேவை ரவுண்ட் ஷேப். பட் நீங்கள் புதுசாக வெட்டுறவங்க இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த அளவு வெட்டி காட்டினேன். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 7 இன்ச்சு 7.25 நம்ம ஷோல்டர் வைக்கும்போது ஷோல்டரோட அளவே நான் 14.5 இன்ச்சு தான் வச்சுருக்கேன் பிடிமானத்தோட. இருந்தாலும் அவங்களோட ஷோல்டரோட அளவு 18 இன்ச்சு எடுத்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம கழுத்தோட உயரத்துக்கு ஏற்ப நம்ம ஷோல்டர் அளவு வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட முதல் வேலை. முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதனால் முதல் கோணலாக ஆகிடக்கூடாது. அதற்காக நம்ம வைக்கக்கூடிய முதல் சரியான அளவு ஷோல்டர் அளவு தான் இதில். ஏன்னா ப்ளவுஸில் நம்ம உடம்பு லூஸு இடுப்பு லூஸ் இருந்தால் கூட நம்ம கூட்டி குறைச்சது ப்ளவுஸ் தைச்ச பிறகு எதுவுமே செஞ்சுக்கலாம். பட் எக்காரத்தை கொண்டும் நம்ம ஷோல்டர் அளவு கரெக்டாக வைக்காட்டி அது எதுவுமே செய்ய முடியாது. இவங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு 20 இன்ச். 20 இன்ச்சுக்கு இந்த சுற்றளவு வருதான்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, பர்ஃபெக்டாக 20 இன்ச்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? 10 இன்ச்சில் முடியுது. 10 20 இன்ச் இவங்களோட ஆம்கோல் சுற்றளவு வருது.
இவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நான் வந்து ப்ளவுஸோட மெட்டீரியல் 1 அதாவது 1 மீட்டர் மற்றும் 30 சென்டிமீட்டரை வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன். நான் கேட்டிருந்தேன். அதே அளவு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் இவங்களோட கை நீளம் வந்து 8 இன்ச்சு தான். கை நீளம் 8 இன்ச், முன்கை சுற்றளவு 16 இன்ச். 16 ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். கை நீளம் நம்ம 8 இன்ச்சு, அதற்கு பதிலாக 8.5 இன்ச்சு பிடிமானம் வர்ற மாதிரி ஷோல்டரோட சேர்த்து வச்சுக்கலாம். அதாவது ஷோல்டர் பிடிமானத்துக்கும் கை பிடிமானத்துக்கு தான் அதான் நான் அப்படி சொன்னேன். பட் இவங்களுக்கு வந்து என்ன தான் வந்து கையோட அளவுகள் பெருசாக இருந்தாலும் நம்ம வந்து சிங்கிளாக வந்து மடித்து போட்டு வெட்டக்கூடாது. எங்களுக்கு வந்து கையோட அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா டபுளாக போட்டு தான் நம்ம வெட்டணும். ஸோ இப்படி கை வெட்டக்கூடிய இடத்துல அந்த மீதி இருக்கிற துணியில் வந்து நம்ம இந்த ப்ளவுஸுக்கு வந்து பட்டி வந்து வெட்டிக்கலாம். எப்போவுமே மார்பு சுற்றளவுக்கு ஏற்றாற் போல் வந்து துணி வந்து எடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ அதை வந்து வீடியோவில் கேட்டிருக்கீங்க, எந்தெந்த மார்பு சுற்றளவுக்கு எவ்வளோ துணி எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ டீட்டெயிலாக வீடியோ போடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கையோட அளவு நான் 8 இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம கையை யூஸ்வலாக நம்ம வரைகிறது எப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் நான் அந்த மாதிரி இல்லாமல் முதல்லே கையை ட்ராயிங் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா அந்த அளவுகள் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். சரியாக வருதான்னு பார்த்துடலாமா? ஓகே. இப்போ முனிக்கை சுற்றளவு 16 இன்ச்சுக்கு 2ல் ஒரு பாகம் 8 இன்ச்சு வைக்கிறேன். உள்ளே வந்து 2 இன்ச்சு வரைக்கும் நான் வந்து உள்ள பிடிமானத்துக்கு வைக்கிறேன். இப்போது முனிக்கை சுற்றளவு நம்ம 8 இன்ச்சு வைக்கிறோம். 8.5 இன்ச்சு கையோட உயரம். இவங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டுக்கு 3 இன்ச்சு கண்டிப்பாக தேவை. ஆனால் ஆம்கோல் சுற்றளவு இங்கே பாருங்கள், நான் 9.5 இன்ச்சு வைக்கிறேன். அதாவது ஆம்கோல் சுற்றளவு விட நான் வந்து 1.5 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். இது கண்டிப்பாக வந்து தேவை. இந்த மாதிரி வச்சா தான் 20 இன்ச்சுக்கு வந்து ஆம்கோல் சுற்றளவு கையோட ரவுண்ட் சுற்றளவு வருதா அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் வந்து நம்ம இதை வந்து முனிக்கை சுற்றளவை விட 1.5 இன்ச்சு சேர்த்து வச்சாலே போதும். இப்போ வந்து நான் கையில் ட்ராயிங் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த 9.5 இன்ச்சு அப்படிங்கும்போது 4.25 பாருங்கள், அதில் கையோட நடுப்பகுதி 4.25, அதில் வந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி கையோட வளைவு வந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா? 1 இன்ச்சுக்கு முன்னாடி கையோட வளைவு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். திரும்பவும் 1 இன்ச்சுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆம்கோல் இந்த கவர் தட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ யூஸ்வலாக வந்து நீங்கள் இந்த அளவுகள் வந்து நீங்கள் போட்டு வெட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கையோட நடுப்பகுதியை சார்ந்து அதற்கப்புறம் கை வெட்டுறது அப்படிங்கிறத என்னோடய வீடியோவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் மோஸ்ட்லி அது கண்டினியூட்டியாக நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் வந்து அளவு வச்சாலும் வைக்காட்டாலும் எந்த அளவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கரெக்டாக அளவு நம்ம கண்ணாலேயே பார்த்து கரெக்டாக வைக்கக்கூடிய அந்த திறமைக்கு நீங்களும் வர முடியும். அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ ஒரு மிகச்சான்றான ஒன்றா இருக்கும். இப்போ நான் வந்து கை வெட்டிட்டேன். 9.5 இன்ச். ஓகே, 9.5 இன்ச் கரெக்டாக இருக்குது. இதில் வந்து கவர் தட்டு வந்து இப்போ வந்து வெட்டிக்கலாம். இப்போ வந்து கை நம்ம 2ஆக வெட்டியிருக்கோம் இல்லையா, அதை வந்து தனித்தனியாக வந்து வெட்டிக்கலாம். ஓகேங்களா? இப்போது 20 இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவுன்னு சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி வந்து நம்ம ப்ளவுஸ்லவே அளந்துட்டோம். இப்போ அது கரெக்டாக வருதான்னு சொல்லி பார்த்துடலாம். பார்த்தீங்களா? மேலே ஷோல்டருக்கு 1/4 இன்ச்சு பாயிண்ட் போக மீதி 20 இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவு ரெடியாக வந்திருக்கு. ஸோ கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுக்கு இந்த அளவுகளை வச்சாலே வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களோட அளவுகள் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்கு ஒரு மாற்றமே இல்லாத ஒரு விஷயமாக இதை வந்து நீங்கள் சொல்லலாம், நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். முனிக்கை சுற்றளவை வச்சு நீங்கள் ஆம்கோல் சுற்றளவு நீங்கள் எப்படி வைக்கும்போது கை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கையில் எந்த விதமான ப்ராப்ளமும் ஆம்கோல் அளவு அதிகமாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, கம்மியாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எக்ஸாக்ட்லியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்னமோ விஷயங்களை வந்து நீங்கள் மைண்டில் நோட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ஈஸியான விஷயங்களை நீங்கள் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கை வந்து இப்போ வெட்டியாச்சு. அடுத்து இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கை வெட்டினது போக மீதி இருக்கிற துணியை வந்து நம்ம வந்து பட்டி வெட்டிக்கலான்னு. இதோட முன்பாகம் வெட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம பட்டி வெட்டலாம். எப்பவுமே அளவுகள் பெருசாக இருக்கும்போது கிராஸ் வந்து கரெக்டாக போடணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கிராஸ் வந்து இவங்களோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து இவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஸ் வந்து போடக்கூடாது. கொஞ்சம் கிராஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் வந்து போட்டிருக்கேன். பட் ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து யூஸ்வலாக சொல்கிறேன், எப்படி நீங்கள் இந்த மாதிரி அளவுகளுக்கு எப்படி நீங்கள் வந்து அளவுகள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஃபுல் கிராஸ் வந்து இவங்களுக்கு வந்து நான் போடலை, நீங்களும் இதற்கு வந்து ட்ரை பண்ணாதீங்க.
மோஸ்ட்லி 40-41 இன்ச்சு வரைக்குமே வந்து ஃபுல் கிராஸ் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து சில உடம்புக்கு ஏற்றாற் போல் வந்து நீங்கள் ஃபுல் கிராஸ் அல்லது ஆஃப் கிராஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி அதை வந்து மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ளவுஸோட ஃபிட்டிங்க்கு தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து உதவும். கவனமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து பேக் தட்டை வச்சு நம்ம யூஸ்வலாக நம்ம செய்யக்கூடிய இந்த ப்ளவுஸோட கட்டிங்க்கு முன்பாகம் வெட்டுறதுக்கு நம்ம தேவையான அளவுகளை வந்து நம்ம வந்து மார்ஜின் பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ளவுஸுக்கு எவ்வளோ துணி தேவை, கழுத்து எவ்வளோ வைக்கணும், ஷோல்டர் எவ்வளோ வைக்கணும், கழுத்து கீழே எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும், ஆம்கால் சுற்றளவு எவ்வளோ வைக்கணும் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இல்லாட்டாலும் நாளைக்கு இது உதவும். ஸோ இவங்களோட முன் உயரம் 15 இன்ச்சு, அதனால் வந்து 1/2 இன்ச்சு மட்டுமே சேர்த்து 15.5 இன்ச்சு வைக்கிறேன். 1.5 இன்ச்சு லெஸ் பண்ணி இந்த ப்ளவுஸோட முன்பகுதிக்கு கிராஸ் நான் வைக்கிறேன். இவங்களோட முன் கழுத்தோட உயரம் 6.25. என்ன தான் பின் கழுத்து வந்து நீங்கள் வந்து 10 இன்ச்சு யூஸ் பண்ணியிருந்தாலும் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 6.5 இன்ச்சு வைக்கிறேன். இவங்களுக்கு வந்து தேவை கண்டிப்பாக 6.5 இன்ச்சு வேணும். டாட்டோட அளவு 5 இன்ச்சு வச்சுக்கலாம். கண்டிப்பாக 5 இன்ச்சு வேணும். இவங்கள ஆக்சுவலாக வந்து கொடுத்தது என்னதான் ஒரு முன் கட்டிங்கோட உயரம் கழுத்து உயரம் தான். அதற்கேற்ற போல் நம்ம வந்து இந்த ப்ளவுஸுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத இது நம்மளாம் வந்து யூஸ் பண்ணி, அதாவது இந்த அளவுக்கு நம்ம வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி நம்ம வந்து வைக்கிறோம். புரிஞ்சுக்கோங்க. டாட்டோட அளவு பிரிமாணத்துக்கு 1.25 இன்ச்சு நான் வைக்கிறேன். இப்போது நம்ம கிராஸும் சைடும் எஃபெக்டிவாக ஜாயின் பண்ணிக்கலாம். முன் கழுத்தோட அகலம் நான் 3.5 இன்ச்சு வைக்கிறேன். என்னதான் வந்து இவங்களுக்கு முன் கழுத்தோட உயரம் கம்மியாக இருந்தாலும் பட் ப்ராட்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி வந்து ப்ளவுஸு கொக்கி பீஸ் ஐபீஸ் இதெல்லாம் வச்சது பிறகு ரொம்ப கழுத்து வந்து ரொம்ப குறுகலாக இருந்த மாதிரி போயிடும். அந்த மாதிரி வரக்கூடாது. டாட்டோட உயரம் 3.25 இன்ச்சு வைக்கிறேன். 3.25 இன்ச்சு கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா வந்து இவங்களுக்கு முன் உயரம் வந்து 15-15.5 வருது இல்லையா, அதனால் வந்து 3.25 இன்ச்சு டாட்டோட அளவு. ஸோ ஆம்கோல் டாட்டுக்கு 2 இன்ச்சு, ஸோ நடு டாட்டுக்கு 1.5 இன்ச். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டாட்டோட அளவுகள். பட் டாட்டோட பிரிமாணம் பாருங்கள், இதில் 1/4 இன்ச்சு பாயிண்ட் நடு டாட்டுக்கு வைக்கிறேன். அண்ட் 1/2 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஆம்கோல் டாட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து 1/2 இன்ச்சு கண்டிப்பாக வேணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக முன்பாகும் சுருக்கம் வந்து வரும். ஸோ என்கிட்ட கரெக்ஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். முன்பாகம் சுருக்கம் இல்லாமல் வரணும்னா கண்டிப்பாக ஆம்கோல் டாட் அண்ட் இந்த நடு டாட், சென்டர் டாட், இந்த டாட்டோட அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கணும். அதற்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதோட இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடணும். பாருங்கள், 3/4 இன்ச்சு வரைக்கும் நான் வந்து கவர் தட்டுக்கு நான் எடுத்திருக்கேன். இவங்களோட இடுப்பு சுற்றளவு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 39 இன்ச். அதில் பாதி வந்து பார்த்திங்கன்னா 9.25 வருதான்னு பார்க்கணும். ரொம்பவே கம்மியாக தான் வருது. ஸோ இருந்தாலும் வந்து திரும்ப வந்து ஒரு மார்ஜின் வந்து பண்ணிக்கலாம். யூஸ்வலாக பண்ணக்கூடிய அளவுகள் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். பட் 39ல் 4ல் ஒரு பாகம் இதில் வருதான்னு சொல்லி பார்க்கணும். 3, திரும்ப அதே 3.25 ஸ்டார்ட் பண்ணால் 9.25 வருதான்னா ரொம்ப கம்மியாக தான் வருது. அதனால் வந்து நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் சைடில் வந்து இவங்களுக்கு வந்து துணி சேர்க்காமல் முன்பாகத்தில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா டாட் பகுதியில் மட்டும், கழுத்து பகுதியில் வராது. இந்த மாதிரி சேர்க்கும்போது இடுப்பு சுற்றளவுக்கு உங்களுக்கு வந்து துணி வந்து இல்லாமல் அந்த சில நேரங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகுளாக இருக்கும் பார்த்தீங்களா, இடுப்பு பிடிக்கிறதுக்கு துணியே இருக்காது. இந்த மாதிரி பெரிய சைஸ் பிக்கஸ்ட் சைஸ் நம்ம வந்து யூஸ்வலாக வெட்டும்போது இப்போ வந்து நான் வச்ச மாதிரி மார்ஜின் வச்சு நம்ம வெட்டிக்கிட்டோம்னா தைக்கும் போது இவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அவங்களுக்கு வந்து இடுப்பு சுற்றளவும் கரெக்டாக நம்ம வச்சிடலாம். அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து பிடிமானத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய துணியும் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம லெஸ் பண்ண வேண்டியது டாட்டோட அளவுகளை லெஸ் பண்ணிவிட்டு மீதி உள்ளதாக கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம வந்து இடுப்பு சுற்றலுக்கு வருதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். எந்த அளவாக இருந்தாலும் நம்ம வந்து பார்க்கக்கூடியது நம்மளோட கடமை. அதை கண்டிப்பாக செய்யணும். ஓகே, இப்போ வந்து சூப்பராக வந்து ஒரு 48 இன்ச் ரெடி அளவு கொண்ட ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து வெட்டியிருக்கோம். அதாவது டேப் மூலியமாக எடுத்த அளவு 46, இதை வந்து 48 இன்ச் ரெடி அளவுக்கும் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து ரெடி அளவுன்னு பார்க்கும்போது 48 இன்ச்சு வச்சுக்கோங்க. டேப் மூலியமாக எடுக்கப்பட்ட அளவு அப்படிங்கும்போது 2 இன்ச்சு வந்து லெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.
உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி அளவுகளை மென்ஷன் பண்ணும்போது நீங்கள் இந்த அளவுக்கு வந்து இந்த வெட்டுறதுக்கு இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெரிய அளவு வெட்டும்போது மோஸ்ட்லி நீங்கள் வந்து எந்த விதமான தவறுதலும் நடந்துடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால தான் இதை வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன். ஓகே, பட்டியோட அளவுக்கு துணி இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். அதை கேட்டது போல் இப்போ பாருங்கள், நம்ம முன்பாகத்தை வச்சு நீங்கள் ஈஸியாக பட்டி வரைஞ்சி வெட்டிக்கலாம். அவ்வளோதான். எப்போவுமே இந்த மாதிரி ப்ளவுஸ் நம்ம பிக்கெஸ்ட் சைஸ் நம்ம வந்து வெட்டும்போது, பெரிய அளவுகள் கொண்ட ப்ளவுஸ் அந்த வெட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி புடவையிலேருந்து நம்ம துணி எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பட்டியோட அளவு நம்ம மார்ஜின் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ யூஸ்வலாக நம்ம எல்லா ப்ளவுஸுக்கும் செய்யக்கூடிய விஷயந்தான் இதுக்கும் பண்ணுறேன். ஏன்னா புடவையில் வரக்கூடியது மோஸ்ட்லி 35 பாயிண்ட், 40 பாயிண்ட், 45 பாயிண்ட் இவ்வளோ தான் வந்து கொஞ்சம் அதிகமாக துணி வந்து ப்ளவுஸுக்கு விடுவாங்க. இந்த மாதிரி பிக்கஸ்ட் சைஸ் வரும்போது நம்ம புடவையில் எடுத்தோம்னா புடவை வந்து கட்டுறதுக்கு வந்து பத்தாமல் போயிடும். அதனால் வந்து நீங்கள் மோஸ்ட்லி தனியாக துணி எடுக்கிறது தான் நல்லது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து அழகாக வந்து இந்த ப்ளவுஸை வெட்டி முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆஸ் வந்து போட்டுக்கலாம். குறிப்பிட்ட இந்த மாதிரி அளவுகள் வெட்டும்போது கழுத்தோட அகலத்தை எக்காரணத்தை கொண்டு குறுகிடாதீங்க. ரொம்பவே அப்புறம் நல்லாவே இல்லாமல் போயிடும். கழுத்து வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகமாக அது அகலமும் வச்சிடக்கூடாது, ரொம்ப குறுகலாகவும் வச்சிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அளவுகள் வச்சா தான் அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா அமையும். ஸோ இது வந்து என்னோடய லைஃப் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த ப்ளவுஸ் அவங்க போட்டு பார்த்து ஏற்கனவே அவங்க சக்ஸஸ் ஓகேன்னு சொன்ன பிறகு தான் இந்த வீடியோவை நான் பப்ளிஷே பண்ணுறேன். ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அடுத்தவங்களுக்கு போய் நல்ல விதமாக சேரணும் அப்படிங்கிறது என்னோட முழுமையான நோக்கம். அதனால தான் லைனிங் எவ்வளோ எடுக்கணும், துணி வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதுலேயும் பாருங்கள், புடவை என்ன தான் இருந்தாலும் தனியாக வந்து நான் ப்ளவுஸை வந்து எடுக்க சொன்னேன். காட்டன் மெட்டீரியல் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்காரணத்தை கொண்டும் புடவையில் உள்ள துணி வீணாக போகாது. இப்போ தெரியாமல் ப்ளவுஸ் வெட்டிட்டோன்னு வைங்க, நம்ம வந்து தேவையில்லாமல் அந்த புடவையே லாஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ப்ளவுஸ் நீங்கள் வெட்டும்போது இதில் வரக்கூடிய இந்த பூ டிசைன்லாம் வந்ததுன்னா அது வந்து கீழேருந்து மேலே வர்ற மாதிரி நம்ம வந்து பூ டிசைன் வந்து வச்சுக்கணும். அந்த மாதிரி வச்சு தான் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து வெட்டணும். ஸோ இதை வந்து கஸ்டமரே வந்து இது நல்ல அகலமான துணியை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால வந்து எனக்கு ஒரு முக்கியமான வேலை மிச்சம். ஏன்னா அதை தைக்கும்போது எனக்கு இது ஜாயிண்ட் மோஸ்ட்லி போடுவோம் இல்லையா கையில். ஸோ அந்த வேலை எனக்கு இல்லாமல் போச்சு. அதில் வந்து ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் தட். ஸோ இந்த மாதிரி பிக்கஸ்ட் சைஸ் யூஸ் பண்ணும்போது நீங்களும் கொஞ்சம் அகலமான துணி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்கள் கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்கள்ட்டையும் இதே விஷயத்தை நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கை தைக்கிறதெல்லாம் ஜாயின் பண்ணுறதை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ உங்களோட நன்மைக்காக தான் சொல்கிறேன். ஓகே, புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி வரும்போது அந்த பூ டிசைன் வந்ததுன்னா அந்த பூ டிசைனை மேல் பகுதி வர்ற மாதிரி, பூ வந்து மேலாப்பில் வர்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணி வெட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கை, ப்ளவுஸோட பின்பகுதி எல்லாமே வந்து இந்த பூ வந்து மேலே வர மாதிரி தான் நான் வச்சு நான் வெட்டுறேன். ஸோ சூப்பராக வந்து 48 சைஸ் ரெடி அளவு ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து வெட்டிட்டோம். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசி எண் இருக்குது. உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு கேள்விக்கு விடை கிடைக்கும் அல்லது வீடியோவாக கிடைக்கும். ஸோ இதே போல் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.